வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 31/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது சனிக்கிழமை அன்னைக்கு. விசுவாவசு வருடம் தை மாசம் 17ஆம் தேதி குழந்தை பிறக்குது. புனர்பூச நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. இது மிதுன ராசியில ஒரு 3 பாதமும், கடக ராசியில 1 பாதமும் அமையும். சந்திராஷ்டமம் அமையக்கூடியது மகர ராசி அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. நட்சத்திர நாம எழுத்துக்கள் நம்ம பார்க்கோம்னா கே, கோ, ஹ, ஹி இந்த பெயர் நாமம்லாம் தாராளமா குழந்தைகளுக்கு வைக்கலாங்க. திதின்னு பார்த்தோம்னா சதுர்தசி திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா விஸ்கம்ப யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா கரசை கரணமும், ஆட்சி நீச்ச கிரகங்கள் எதுவும் இல்ல. உச்சகரம்னு பார்க்கும்போது செவ்வாய் தான் இருக்காரு. பஞ்சவச்சின்னு பார்த்தோம்னா ஆந்தை தான் பஞ்சவச்சியா இருக்கக்கூடிய அமைப்பு. குபேர புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னி ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியிலையும், துரதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்ப ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய குழந்தை எடுத்த உடனே தசாபுத்தி குருதசை தான் அமையுங்க. இந்த குருதசை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 வருஷம். பிறக்கிற நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குறையும். அவ்வளவுதான். அடுத்தது சனி தசை 19 வருஷம், புதன் தசை 17 வருஷம். இந்த 3 தசையும் கடந்தோம்னாவே 50 வருஷத்தை முடிச்சிடலாம். இந்த 3 தசை அருமையா அமைஞ்சுக்குச்சு அப்படின்னு சொன்னாவே அப்பா அம்மாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும். குழந்தைகளோட கல்வி நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா இருக்கும். நாளைக்கு தொழிலோ வருமானமோ ஏதோ ஒண்ணு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இழுத்து கொண்டு நிறுத்துவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சுபமா இருக்கக்கூடிய லக்னங்களா இருந்ததுன்னா இதெல்லாம் சாத்தியப்படும். இதே இந்த இந்த தசாபுத்திகளுக்கு சாதகம் இல்லாத லக்னமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பாதகத்தை தான் கொடுப்பாங்க. அம்மா அப்பாவை தெருவுக்கு கொண்டாந்து நிறுத்துவாங்க. வாழ்க்கையில வளர்ச்சியை கொடுக்காது. அது நட்டத்தையே கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனைகளை இழுத்துக்கொண்டே நிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை இது எல்லாத்தையுமே ஏற்படுத்துவாங்க. எந்தெந்த லக்னங்கள்லாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ஒண்ணு ரிஷப லக்னம், மிதுன லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம். கிட்டத்தட்ட இந்த 5 லக்னங்கள் பாதிக்கப்படுறாங்க. மத்த லக்னம்லாம் பெருசா பாதிப்பு இல்ல. அதனால அந்த இதுல எடுத்தா கூட பாதகத்த குடுக்காது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா, அடுத்து நடக்கிறது குரு தசை, சனி தசை, புதன் தசை அப்படின்னு நமக்கு வரும்போது, அது பாதகம் இல்லாத லக்னங்கள குடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்பன்னா இந்த லக்னங்கள்ல கொஞ்சம் பாதகத்த குடுக்குற மாரி இருந்ததுன்னா, நான் முதல்லயே வேணான்னு சொல்லிருவோம். அதனால தான்னு வைங்களேன். உங்களுக்கு முழு வீடியோவும் நானு இதுல போட்டிருக்கிறோம். அதையும் போய் பாருங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா தகவல் வேணும் அப்படின்னா, கீழ இருக்க நம்பருக்கு தாராளமா கூப்பிடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் போச்சு அப்படின்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு சுப பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்ல பொறக்கிற குழந்தைக்கு கால நேரமும், உடல்நிலையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சா கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கலாம். அதுக்காக தான் சொல்றது. நன்றி. வணக்கங்க.